தலைமை செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதற்கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருவாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனால விசாரணை நடந்துட்டு வருது. விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப நான் எது பேசினாலும் அது சரியா இருக்காது. ஸோ விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நம்ம செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம உத்தரவிடப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இதுவான கணினியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். மற்ற என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும் அது அனைத்தையும் பேக்கப் எடுக்க சொல்லணும். கடந்த 5 வருடத்தில் இருக்கிற அனைத்து டெண்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டேட்டா கணினியில் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் சம்பந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்பந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கும் வேலைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்கு. ஸோ மொத்தம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் கான்ட்ராக்ட் வேலையில் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மல்ல எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலையில் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்பந்தமான அனைத்து பர்ச்சேஸஸ், அது சம்பந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடர்ந்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்கும் என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் கூட கிரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேல்யூஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படும். அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த தகவல் இப்போ சொன்னால் அது பொருத்தமாக இல்லை. இன்னும் நிறைய விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பழைய லெகசி சிஸ்டம்ஸ் இருக்கு, பழைய டேட்டா இருக்கு, பழைய சர்வர் இருக்கு. அனைத்தையும் கணக்கெடும் பணிகள் நடந்துட்டு வருது. எல்லாம் இருக்கட்டும். நம்பர்ஸ் எதுவும் நம்ம சொல்ல விரும்பல. தெரியும் இந்த ஈபில நிறைய கேசஸ் இருக்கு, ஈடி சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பின்புறம் இருக்கும்? இல்ல அதான் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால இல்ல அதனால விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ்ல நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்பந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ல நிறைய முறைகள் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வரோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் தனித்தனியாக விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாங்களும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த 1 மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்பந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டோம். யாரும் எந்த ஒரு சில நபர்கள் எந்த அரசையோ இல்ல அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா? யார் தவறான நபர்களோ இப்ப இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசோடைய எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இது எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதுல உள்ள போது எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர்.
பொறுப்பு இருக்குதா? ஏன்னா அரசு வந்ததுக்கு பிறகுதான் காணாம போயிருக்கு. ஒரு அரசு யார் யார் எதனால் திருடப்பட்டுச்சு, கண்டிப்பா எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் யார் திருடினாலும் முழுமையான விசாரணை வந்து காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பத்தி தெளிவாக சொன்னால்தான் உசிதமாக. டாக்குமெண்ட் கண்டிப்பா திருடப்பட்டது, அதுல நிறைய ஹார்ட் டிஸ்கள் காணும். அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சுதான் விசாரணை நடந்துட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி இது போக மற்ற இடங்கள்ல இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு கிரீன் எனர்ஜிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலி, உடன்குடியில இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கணக்கிடும் பணிகள் நடந்துருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சில நபர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம கோல், ஆஷ், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல நிறைய வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கணக்கிடும் பணிகள், எல்லா சென்சிட்டிவ் டேட்டாஸையும் நம்ம பேக்கப் எடுக்க சொல்லிப்போம். அனைத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நாட்கள் அனைத்தும் பேக்கப் எடுக்கப்படும். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஊழல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடிஞ்சு. கண்டிப்பா எந்த இடத்துலையும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது. ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதோட டேட்டா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மெட் இல்லாம மேனுவல் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வேலிடேட் பண்ற பணிகள் நடந்துட்டாங்க. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, ஏன்னா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் இந்த செந்தில் பாலாஜி இந்த காலகட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் காசி என்ற நபர் எல்லாம் அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஊழல்கள் தான் சமீபத்தில் சிபிஐக்கு போச்சு. என்ன மாதிரியான மோட்டிவேஷன், என்ன இன்டென்ஷன்ல இதெல்லாம் திருடப்பட்டுச்சுன்னு நம்ம விசாரணை நடந்திருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது நான் எது சொன்னாலும் அது சரியா, விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை வழியாக செய்தித்தாள்ல வெளியே வந்த பிறகுதான் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிருக்கீங்க. எல்லாம் அதாவது விஜிலன்ஸ், இபியோட விஜிலன்ஸ் துறை ரீதியான விசாரணை முடித்த பிறகு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இடையிலே வந்து அனைத்தும் பேக்கப் எடுக்கும் பணிகள் அனைத்தும் வந்து துவங்கப்பட்டு வந்துச்சு. இதெல்லாம் கடந்த 1 வாரங்களாக கண்டினியூஸ் ரிவ்யூல எல்லாம் பார்த்துட்டு வரோம். நேற்று இது சம்பந்தமாக யாரு எங்க செக்யூர் பண்ணாங்க எல்லாம் அனைத்தும் டெய்லி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம். ஸோ இது இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கு விசாரணை முடிந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்சோம். ஸோ அதனால இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா சொல்றோம். எனக்கு காவல்துறை விசாரணை நடந்துட்டு நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு அனைத்தும் ஆடிட் செய்யப்படும். ஒவ்வொரு இடத்துல ஆடிட் பண்ணி எங்கெங்க மிஸ்ஸிங். ஸோ இன்னும் பல இடங்கள்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய செக்யூர் பண்ணணும். அது எந்த விதத்திலையும் வந்து யாரும் மேலும் எந்த காணாமல் போயிடக்கூடாது. ஏதாவது வேற வகையிலேயே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ற வேலையை நடந்துடக்கூடாது. ஸோ அனைத்தும் செக்யூர் பண்ண பணிகள் இல்ல. அந்த நம்பர்ஸை விசாரணை முடிந்த பிறகு சொல்றோம். இன்னும் பல இடத்துல இன்னும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துருக்கு. இல்ல நிறைய இடத்துல உள்ள இருக்கிற இதெல்லாம் செக்யூர்டு பிளேசஸ் தான். உள்ள இருக்கிற ஒரு சில எம்ப்ளாயிஸ் தான் அதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறதாக முதல்கட்ட விசாரணை இருக்கு. ஸோ அதனால அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. ஸோ மேலும் இது சம்பந்தமான, ஏன்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ்டே இருக்கிறப்ப விசாரணை முடிஞ்ச பிறகு சொல்லலாம். வேற ஏதாவது கேள்வி? தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, சென்னையில தலைநகரிலும் நிறைய இடத்துல போயிருக்கு. அந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் வகையில இந்த ஆர்ஜே சம்பந்தப்பட்ட இந்த குளறுபடிகள் இருக்கிறதா என்பது பல்வேறு தரப்பினர் அதெல்லாம் மின்சாரம் தரப்புல என்னென்ன மாதிரியான ஃபால்ட் இருக்கு, எதனால இருக்குன்னு சொல்லி டெய்லி மின்சார வாரியம் தரப்புல நம்மளுடைய வெப்சைட்ல ட்விட்டர்ல எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்றோம். மின்சாரம் எதனால தட்டுப்பட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. விண்டு மில் ஏன் திடீர்னு ஒரு 4 நாட்கள் விண்டு மில்ல திடீர்னு ஒரு தட்டுப்பாடு, முழுமையாக விண்டு மில்ல வர வேண்டிய மின்சாரம் வரவில்லை. ஸோ அதனால வெளியிலிருந்து நம்ம வந்து ஒரு சில இடத்துல இருந்து மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ எதனால தடை, எங்கெங்க பிரச்சனைன்றதை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணி தான் வரோம். ஸோ அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது கண்டிப்பா விசாரணை முடியப்பட்டு கைது செய்யப்பட்டு யார் யார் எந்த இன்டென்ஷன் பண்ணாலும் கண்டிப்பா கடுமையான இல்ல. கடந்த 1 மாதங்களாக பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, பலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது. இந்த விவகாரத்தில் இதுவரை இப்பதான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நாங்க முடிஞ்ச பிறகு சொல்றோம். ஏன்னா பெயர்கள் எதுவும் விசாரணையில் இருக்கும் போது சொன்னால் நன்றாக இருக்காது. இது மிகப்பெரிய அளவில் விசாரணை செல்ல வேண்டும். இன்டென்ஷன் இல்லாம எப்படி ஹார்ட் டிஸ்க் எடுப்பாங்க? ஸோ எந்த இன்டென்ஷன்ல எடுத்தாங்கன்றது தான் நம்ம விசாரிக்க முடியும். கண்டிப்பா என்ன இன்டென்ஷன்ல இது திருடப்பட்டுச்சு, யார் சொல்லி திருடினார்கள், இதற்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன மாதிரியான டேட்டாக்களுக்காக இது திருடினார்கள், என்ன இன்டென்ஷன்ல இது திருடினாங்க, இது அனைத்தும் விசாரணை முடிந்த பிறகு நிறைய இடங்கள்ல பப்ளிக் வந்து கரண்ட் பில் அதிகமா வருது, வீடியோஸ் தப்பா இருக்கு, நிறைய புகார்கள் இப்போ சமீபமா வருது.
ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்தா சொல்லலாம். ஏன்னா மீட்டர் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மின்சார மீட்டர்ல என்ன பதிவா இருக்குது அதை ஒன்று திடீர்னு வராது. என்ன ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது அவங்க இருந்தால் கண்டிப்பா கொடுங்க, அதுக்கான என்னன்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணுங்க. சரி, மின் தடைக்கு முக்கிய காரணம்னு வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க். அதாவது ஹெவி லோட் இருக்கும்போது இந்த மெயின்டெனன்ஸ் லோட் வந்து என்னன்னா பொதுவாக வந்து நம்ம இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஒரு 250 சப்ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற தேவைகளுக்கு நமக்கு தேவை. ஏன்னா அதிகமான லோடு வந்து இப்போ இரவு நேரங்கள் எடுக்கப்படுது, பீக் ஹவர்ஸ்ல அதிகமான லோடு எடுக்கப்படுது. ஸோ அது நமக்கு தேவையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250 சப்ஸ்டேஷன்ஸ் தேவை அந்த லோடை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் எந்த பெரிய மாற்றமும் செய்யப்படும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லோடு தேவைப்படும் பொழுது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சப்ஸ்டேஷன்ஸ். ஸோ எல்லா இதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் 6 சப்ஸ்டேஷன் தேவைன்னு நான் கடந்த ரிவ்யூவில் சொன்னாங்க. இது மாதிரி சென்னையிலையும் எந்த இடத்துல சப்ஸ்டேஷன் தேவைன்னு ஆல்ரெடி கணக்கிட பணிகள் இருந்திருக்கு. ஸோ பாதி சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ எல்லாம் துவங்கப்பட்டிருக்கு, ஆனால் முடிக்கப்படவில்லை. ஸோ இதெல்லாம் முடிக்கப்பட்டு அடுத்த வருடத்துக்காவது தேவையான அளவு நம்ம வந்து ரீச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இது பிரைமரி ரீசன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கெப்பாசிட்டி கூட்டிகிட்டே இருக்கு, பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம போதும் அளவு இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவில் நான் சொல்றது வந்து ஒரு சப்ஸ்டேஷன் அளவில் அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர் அளவில் நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாமே 15 வருஷம் 20 வருஷம் ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபுல் எஃபிஷியன்சின்னு ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும், பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதை தாண்டி நிறைய இடத்துல வந்து கேபிள்கள் வயர்கள் கட் பண்ண போறதுனால பெரிய தடையில் ஏற்படும். ஒரு சில 110 kV கேபிள்லாம் கட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 நாளாகும் அதை சரி செய்ய. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து மாற்று கேபிள் வழியாக நம்ம கொடுக்குற பணிகள் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஏதாவது எதெல்லாம் வந்து மேஜர் ஃபால்ட் இருந்துச்சோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்க தேவை உடனடியாக எங்க தேவை எங்கெங்கெல்லாம் உடனே சப்ஸ்டேஷன் தேவை, ஸோ இதை எப்படி சீராக்கிற அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து வர்ற காலங்களில் பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முதல்வரிடமும் அனுமதி பெற்று எங்கெங்கெல்லாம் உடனடியாக சரி செய்ய முடியும் அதை சரி செய்ய பணிகள் சென்னையில கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா மதுரை வாயிலோடு இருக்கவங்க வந்து தினசரி இரவு நேரத்துல வந்து பவர் கட் ஆகுது. இப்ப 10 மணிக்கு போய் 3 மணி 4 மணி வரைக்கும் பவர் கட் இல்லைன்ற ஒரு நிலை தினசரி இல்ல. எல்லா இடத்துலயும் எந்த நேரத்துல ஃபால்ட்னால வருதோ அதை நம்ம சீரமைச்சுட்டு தான் வரும். தொடர்ந்து ஒரே ஏரியால ஒரு சில இடத்துல ஃபால்ட்னால வருது. இப்ப நம்ம மொபைல் டீம்ஸ் வச்சிருக்கோம். மொபைல் டீம்ஸ் உடனடியாக அங்க சென்று அங்க பணிகளை செய்து அவங்க வந்து அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் டீம்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த பவர் கட் ஃபால்ட் அட்டன் பண்றது வந்து அந்த டைமிங் வந்து துரிதமா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால மொபைல் டீம்ஸ் உடைய பணிகள்னால இப்ப வந்து 14 டீம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேலையில பார்த்துட்டு இருக்கோம். அதனால நிறைய இடத்துல இந்த ஃபால்ட் அட்டன் பண்ற டைம் உடனடியாக சரி செய்யப்பட்டு எங்க பண்ணியிருக்கோம் சீக்கிரம் நடந்து முடியும். திட்டமிடல் இல்லாதனாலதான் இந்த இப்போ வந்து முன்னாடி மொபைல் டீம் வந்த உடனே இந்த கோடை காலத்துக்கு தேவையான இல்லாமல் அரசு பொதுப்பேட்டு இன்னும் 1 மாசம் கூட ஆகும். ஏன்னா புதிய அரசு முதல்வர் உத்தரவின் பேர்ல என்னென்ன செய்யணும் துரிதமா செயல்படுறோம் எல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க எவ்வளவு எல்லாம் சீரமைக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான தடைகள் இப்போ ஹார்டிஸ்க் காணப்படும் தடைகளும் இருக்கு. எல்லாம் அனைத்து வேலைகளும் பேரலா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அனைவரும் பெரும்பான்மையான நேரங்கள் அனைத்தையும் சரி செய்யும் வேலைகளை தான் அனைத்து அமைச்சர்களும் முதல்வர் உத்தரவின் பேர். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடுபோன சம்பவம் தொடர்பாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.